ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிகவும் முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜோதிட தாள்கள் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஜோதிட தாள்கள். அதாவது இந்த செப்டம்பர் மாதம் 15க்கு பிறகு தான் எல்லாமே முடிய போகுது. ஸோ காரணம் என்னன்னா, இந்த மாதம் உருவாகக்கூடிய சிறப்பு யோகங்கள், நவக்கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேரும்போது சிறப்பு யோகங்கள் உருவாகுது. அது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் பலனை கொடுக்கும். அப்படி கொடுக்கக்கூடிய பலனை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் அப்படிங்கிறத கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ரிஷபம் ராசியில் பிறந்த நேயர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை. நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக அமைஞ்சால் சாதகமான பலன் கிடைக்கும். அதே நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக அமைஞ்சால் பாதகமான பலன் கிடைக்கும். ஸோ நவக்கிரகங்கள் எப்பயுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே மாதிரியே பயணம் செய்யாது. ஸோ ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி பயணம் செய்யும். சில நாள் அதிர்ஷ்டமாக இருக்கும், சில நாள் ஆபத்தாக இருக்கும். அது எல்லாத்துக்குமே காரணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகங்கள் தான். ஸோ கிரகங்கள் பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் அமையிறத நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டாவே அதற்கேற்ப நம்ம நடந்து பல ஆபத்துக்கள்லேருந்து தப்பிக்கலாம். அந்த வகையில் நவகிரகங்கள் இப்போ அமைந்திருக்கக்கூடியதுனால சிறப்பு யோகங்கள் உருவாகுது. இது ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு மாதிரியாக தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த யோகத்தால் நிறைய பேருக்கு பிரச்சனைகள் தீரும், லாபம் அதிகரிக்கும். அதில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் தீரும், லாபம் அதிகரிக்கும் அப்படிங்கிறத பொது பலனில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். முதல்ல பொது பலனில் உங்களுக்கான பிரச்சனைகள் தீர்வதை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு டீப்பாக உத்தியோகத்தில் வியாபாரத்தில் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய தாள்களை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு பயனடைய முடியும். ஃபஸ்ட்டு செப்டம்பர் மாதம் உங்களுக்கு என்ன மாதிரி கிரகங்கள் சேர்றதுனால யோகங்கள் உருவாகுது அப்படிங்கிற விவரங்களை ஷேர் பண்ணுறேன். முதல்ல யோகங்கள் உருவாகக்கூடிய விவரங்களை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் மற்றதை நாம் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த டைம் புதத்திய யோகம், திரிக்கிரக ராஜயோகம், இந்த மாதிரி யோகங்கள் உருவாகுது. இதுவே பிரச்சனைகளை பாதி தீர்க்கும், லாபத்தை அதிகரிக்க செய்யும். ஸோ உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்ட்ரோவில் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதை தெரிஞ்சுக்குங்க. செப்டம்பர் மாதம் 2025 தொடக்கத்திலே சூரிய பகவான் சிம்மத்தில் ஆட்சி பெற்று சஞ்சரித்துட்டார். அவரோடு புதன் சேர்ந்து புதத்திய யோகம் உருவாகிருக்கு. சிம்மத்தில் சூரியன், புதன், கேது ஆகிய கிரகங்கள் சேர்ந்து திரிக்கிரக செயற்கையும் உருவாகிருக்கு. இதன் காரணமாக இனி பல சுபயோகங்கள் உருவாகுது. இது 12 ராசிக்காரங்களுக்கு எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு வேலைகளில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும், பணம் சேரும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கு. அதில் உங்கள் ராசிக்கு என்னங்கிற பொது பலனை பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த செப்டம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய பயங்கரமான கிரக பயிற்சிகள் பற்றியும் ஷேர் பண்ணுறேன். அதையும் தெரிஞ்சுக்குங்க. 2025 செப்டம்பர் 13 அன்னைக்கு செவ்வாய் பகவான் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அப்புறம் செப்டம்பர் 15 சிம்ம ராசிக்கு சுக்கிரன் மாறுறாரு. அதே செப்டம்பர் 15 கன்னி ராசிக்கு புதன் பயிற்சியாகி ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். அப்புறம் செப்டம்பர் 17 சூரிய பகவான் சிம்மத்திலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ சிம்ம ராசியில் சூரிய, புதன், கேது ஆகிய கிரகங்களுடைய சேர்க்கை 12 ராசிக்காரங்களுக்கு பல்வேறு விதத்தில் நல்பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். அதில் உங்கள் ராசிக்கு ஃபஸ்ட்டு பொது பலன் என்னங்கிறத ஷேர் பண்ணுற வாங்க பார்க்கலாம். ரிஷப ராசிக்காரங்களுக்கு இனி உங்களுடைய உடல்நலில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். நாள்பட்ட நோய் உங்களை தொந்தரவு செய்யலாம். குடும்ப உறுப்பினரோடு தகராறு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கவனமாக இருங்க. காதல் உறவுகளில் கூட எச்சரிக்கை அவசியம். உங்களிடையே தவறான புரிதல்கள் அதிகரிக்கலாம், அதை தயவு செய்து மாற்றுங்க. நண்பர்கள் உதவியோடு உறவுகளில் மேம்பட முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மேம்படும். வியாபாரத்தில் கூட போட்டியை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். இருப்பினும் இந்த டைம் நிலைமை மேம்பட தொடங்க முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்.
மூத்தவர்கள் உதவியோடு உறவுகள் உங்களுக்கு மேம்படும். தொழில் மற்றும் வணிகத்தில் முன்னேற்றங்களானது காணப்படும். வேலையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வருமான வாய்ப்புகளை பெற முடியும். அதுவும் ஒரு புதிய திட்டம் ஒப்படைப்பதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க. உங்கள் வியாபாரத்தில் பயன் முற்றிலும் அடைவீங்க. தேவையற்ற செலவுகள் பட்ஜெட்டை தொந்தரவு செய்யலாம், அதை மட்டும் கொஞ்சம் மாற்றுக்குங்க. நிதி கவலைகள் அதிகரிக்கும், அதனால தான் நிதி விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறத சொல்கிறேன். பணியிடத்தில் சிறிய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்த நேரத்தில் தான் எந்த பெரிய முடிவையும் கவனமாக எடுங்க. அதே சமயம் அதிர்ஷ்டத்தின் ஆதரவை பெறுவீங்க. உங்களுடைய வேலை சரியான நேரத்தில் முடிக்கப்படும். அதனால் நீங்கள் பெருசாக எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதுதான் உங்களுக்கு பொதுவாக சொல்லப்பட்ட விஷயங்கள். ஸோ பொதுவானதே இவ்வளோ சொல்லப்பட்டிருக்குன்னா டீப்பாக உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத ரிஷப ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ரிஷபராசி அன்பர்களே, ஆள் பாதி ஆடை பாதி என்பதை நீங்கள் உணர்ந்து இந்த டைம் உங்களை நீங்கள் பிரிஸ்காக வச்சுக்க ரொம்பவே செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோடு செயல்படணும். எப்போதுமே நன்கு ஆடை அணிவதில் இன்ட்ரெஸ்ட் காட்டி அதற்கேற்ப நீங்கள் இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெற்றிகள் குவியும். இதுதான் ரிஷபராசி அன்பர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு விஷயம். அப்புறம் சிறப்பு பலனாக உங்களுக்கு உத்தியோகத்தில் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் இருக்காங்கள்ல, அவங்க வகையில் உங்களுக்கு பாராட்டுக்கள் கிடைக்கும். அவர்கள் உங்களுக்கு ஆதரவும் சலுகைகளும் கொடுப்பாங்க. பெரிய பொறுப்புகளும் கிடைக்கும். அவங்க கொடுக்கக்கூடிய ஆதரவு சலுகைகள் உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும். அதனால் கிடைக்கக்கூடிய ஆதரவை நல்லா மிஸ் பண்ணாமல் முன்னேறுங்க. இது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஸ்பெஷலாக சொல்லப்பட்ட விஷயங்கள். அப்புறம் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. வியாபாரிகளுக்கு வெளியூர் மற்றும் வெளிநாட்டில் இருந்து உங்களுக்கு ஆர்டர்கள் கிடைக்கும். கிடைக்கக்கூடிய ஆர்டர்கள் எல்லாத்தையுமே கரெக்டாக முடிங்க. வியாபார நிமித்தமாக வெளியூர் பயணெல்லாம் மேற்கொள்ள வாய்ப்பு கிடைக்கும். அப்படி வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பாக அந்த பயணங்கள் மேற்கொள்ளுங்க. ஏன்னா அந்த பயணங்கள் நீங்கள் மேற்கொள்கிறதன் மூலிமா வியாபாரத்தில் இன்னும் நிறைய உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அதனால் வியாபார நிமித்தமாக வெளியூர் பயணெல்லாம் தாராளமாக வியாபாரக்காரங்க மேற்கொள்ளுங்க. அப்புறம் குடும்ப தலைவிகள் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஸ்பெஷலாக இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. குடும்ப தலைவிகள் உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண விஷயமாக கோவில் பிரார்த்தனைகள்லாம் இருந்ததுன்னா, பரிகாரங்கள் இருந்ததுன்னா அதெல்லாம் இந்த டைம் செய்து முடிக்க முயற்சி பண்ணுங்க. அதெல்லாம் செய்யறதுக்கு இந்த டைம் எந்த ஒரு தடையும் இருக்காது. பணவரவுலையும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதனால் தாராளமாக நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் கவனம் செலுத்துங்க. அப்புறம் ஸ்பெஷலாக கலைஞர்களுக்கு இந்த டைம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நல்ல கதாபாத்திரம் கிடைப்பதோடு நல்ல சம்பளமும் கிடைக்கும். அதனால் சம்பளம் கிடைக்கிறது, கதாபாத்திரம் கிடைக்கக்கூடிய இந்த டைம் மிஸ் பண்ணிடாதீங்க. வீட்லேயும் வெளியிலையும் உங்களுக்கு மதிப்பு கூடும். அந்த மதிப்பு கூடுவதற்கேற்ப செயல்படுங்க. அப்புறம் மாணவர்களுக்கு நல்ல நினைவாற்றலானது அதிகரிக்கும். படிப்பில் இன்ட்ரெஸ்ட் மிகுதியாக நன்கு படிப்பீங்க. அதிக மதிப்பெண்கள் பெறுவீங்க. அதுக்கு உண்டான எல்லா பவருமே இப்போ இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த டைம் மாணவர்களும் சிறப்பாக செயல்படணும் என்பது குறிப்பிடப்படுது. அப்புறம் உங்களுக்கு பரிகாரமாக இந்த டைம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வெக்காளி அம்மன் அல்லது அங்காளி அம்மனுக்கு சக்கரை பொங்கல் வைத்து படைப்பது நல்லது. இந்த 2 தெய்வங்களில் உங்கள் வீட்டில் எந்த தெய்வம் பக்கத்தில் இருக்கோ அந்த தெய்வத்துக்கு பொங்கல் படையல் போடுங்க. அதை நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 நல்லது. அதை பண்ணுறதுனால உங்களோட தலையெழுத்து நிச்சயம் மாறும். ஸோ அதனால் அதை கண்டிப்பாக பண்ணுங்க. ஸோ இதுதாங்க உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள். ஸோ உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்களை நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ரிஷப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா பார்த்து இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக
வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.